பேச்சாளர் கோவை முகுந்தனுடைய அன்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு சமீபத்துல நம்மளோட பேஸ்புக்லயும் நம்ம யூடியூப்லயும் பரவலா போயிட்டு இருக்கிற ஒரு வீடியோங்க. ஒரு பெண்மணி நைட்டு ஒரு மணி 2 மணி இருக்கும். அந்த சமயத்துல ஒரு 3 பாக்கெட் எலிமருந்து ஆர்டர் பண்றாங்க. அப்போ அந்த எலிமருந்தை வாங்கிட்டு டெலிவரி கொடுக்குற ஆள் இது எதுக்காக இந்த எலிமருந்தை போட்டிருப்பாங்க, ஒருவேளை சூசைட் பண்றாங்களோ அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்து அவருக்கு இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி அவர் என்ன பண்றாரு, ஓ சரி இவங்க சூசைட்காக தான் இதை கேட்கறாங்க போலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போன் அடிச்சு, அம்மா இந்த மாதிரி உங்களோட ஆர்டர் கேன்சல் ஆயிருச்சு, எதா இருந்தாலும் இப்ப நீங்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவரு திருப்ப கால் பண்ணி சொல்லிடுறாரு. அவரு வருத்தத்தோட அந்த அம்மா சரி மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அப்ப திருப்பவும் அந்த மனிதர் என்ன பண்றாரு, அந்த அம்மாவுக்கு கால் பண்ணி, நான் உங்க கேக்குறேம்மா, நீங்க யாருங்க எனக்கு தெரியாது, நான் யாருங்க உங்களுக்கு தெரியாது, ஆனா இந்த எலிமருந்து இந்த நேரத்துல போய் ஆர்டர் பண்றீங்களே, ஏமா ஏதாவது தற்கொலைக்காக நீங்க ஏதாவது முயற்சி செய்யறீங்களா அப்படின்னு கேக்குறப்போ அவங்க ஆமான்னு மனசு விட்டு சொல்றாங்க. அப்போ இவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு என்ன உதவினாலும் என்ன கேளுங்கம்மா, நான் உங்களுக்காக செஞ்சு தரேன், அதற்காக நீங்க தற்கொலை அப்படின்ற முடிவுக்கெல்லாம் நீங்க போகாதீங்கன்னு சொல்லி அந்த தற்கொலையை அந்த நபர் தடுத்து இருக்கிறார். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது நண்பர்களே, ஒரு சராசரியான ஒரு கனிமனிதனுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு வெற்றிடம் இருக்கிறது. வார்த்தைகள் இருந்தும் கூட அது அன்புக்காக இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த சமூகமானது ஒரு கனிமனிதனை தள்ளுகிறது என்று சொன்னால், அப்படிப்பட்ட நிலைமையில் கூட உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை எங்கோ யாரோ எங்கே இருந்து வந்த ஒரு நபர் கூறி அந்த தற்கொலையை தடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட அன்பு, அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் நண்பர்களே இந்த சமூகத்துக்கு தேவை. ஆகலால் அன்பு என்ற வார்த்தையோடு ஒரு கருவியாக பயன்படுத்தி உறவுகளை மேம்படுத்துவோம் என்று சொல்லி அனைவரிடமிருந்து விடைபெறுவது பேச்சாளர் கோவை.